நைட் எல்லாம் ஒரு வேலை செய்யாம பகல்ல வந்துட்டு ஆணை ஆட்டுறதுன்னு மக்கள் வேலைக்கு போற மக்கள் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இவங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது பாருங்க, மக்கள் ஸ்கூலுக்கு போற டைம் எங்க பாருங்க, பின்னாடி பாருங்க. இவங்க நைட் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நைட் எல்லாம் இவங்க ஒரு வேலையும் பண்ணாம நைட்டு குழந்தைங்க ஸ்கூல் போற டைம்ல வந்துட்டு ஆணை ஆட்டிட்டு இருக்காங்க. இங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க போங்க, ஒன்றும் சொல்ல வேண்டாம். எங்களுக்கு பாதுகாக்க எங்களுக்கு தெரியும். நீங்க வண்டி எடுத்து போயிருங்க. நீங்க இங்க அனௌன்ஸ் பண்ணி இங்க பாருங்க. இந்த குழந்தைங்களை எங்க இங்க பாருங்க, இந்த குழந்தைல எங்க போகும்? இந்த குழந்தைங்களை ஸ்கூல் போகும்போது எங்க போகும்? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க நைட் எல்லாரும் போனை போட்டு தூங்கிட்டு இருக்கீங்க ஜங்ஷன்ல. நீங்க பகல்ல வந்துட்டு ஆட்டுறீங்களா? என்ன எங்களுக்கு ஒன்றும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? போங்க, உங்க காரை கூப்பிடுங்க. சும்மா தேவையில்லாம அது அனௌன்ஸ் பண்ணாதீங்க. எங்க ஊர்ல தேவையில்லாம 300 ரூபாய்க்கு வேலைக்கு போறவன் அதெல்லாம் போகக்கூடாதா? சாயங்காலம் போனா தான் அவன் சாப்பாடு. நீங்க அனௌன்ஸ் பண்ணாதீங்க. நீங்க பாருங்க, இந்த குழந்தை என்ன பண்றது? இங்க பாருங்க, இவன் எங்க ஓடுவாங்க? இவன் எங்க ஓடுவான்? ஸ்டாஃப் இல்லன்னா வராதீங்க சார். நீங்க போங்க, வண்டி எடுத்துட்டு எல்லாம் போங்க, எல்லாரும் போங்க. இங்க வந்தீங்க பாருங்க, நான் மொத்தத்துல மக்களை கூட்டினேன், குரூப்ல போட்டு மக்களை கூட்டினேன். உங்களுக்கு காரை வர சொல்லுங்க. நீங்க சும்மா உங்க இஷ்டத்துக்கு ஒரு மைக்க பிடிச்சிட்டு அங்க போகாதீங்க இங்க போகாதீங்க சொன்னா சொல்லுங்க. இப்ப பாருங்க, நாங்க நீங்க நில்லுங்க. நீங்க நைட்டு தூங்குனதெல்லாம் வீடியோ இருக்கீங்க, நான் காட்டுறப்போ எல்லாம் நம்ம வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். நமக்கு எல்லாம் தெரியும், நீங்க என்ன பண்றீங்க எல்லாம் தெரியும். சொல்லுங்க, பிளாக் பண்ணாம குழந்தைங்க எப்படி போறது ஸ்கூலுக்கு? நீங்க வீடியோ தூங்கி போட்டு நைட் காலையில வந்து நீங்க யானை ஆடுறீங்களா? இந்த யானையோட போட்டோ நேத்து நைட்டே விட்டுருக்கேன். நைட்டே விட்டுருக்க. வண்டி சைடு பண்ணுங்க. நீங்க இல்லன்னா வண்டி எடுத்துட்டு போயிருங்க. நீங்க நம்ம இருக்கு வர்றீங்க இங்க இல்லாட்டி கொண்டு வர வேண்டாங்க. இங்க எங்களோட பாதுகாப்புக்கு எங்களுக்கு தெரியுது. இங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு. வண்டி பிளாக் வெரி வெரி வெரி. வண்டி இருக்கான் பாரு, வண்டி இருக்கான் பாரு. போய்க்கோள். எந்த குட்டியாலே குட்டியால இத பாருங்க. இந்த பட்டா பகல யானை ஏறி வருது கல்லுக்கரியில பாத்துங்க. எல்லாரும் குழந்தைகள்ல பாருங்க வெறிச்சு ஓடிட்டு இருக்காங்க. குழந்தைகள்ல பாருங்க அந்த பக்கம் இந்த பக்கம் அடிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஃபாரஸ்ட்காரங்க பண்ற வேலையை பாருங்க. ஸ்கூல் குழந்தைங்க இருக்குது. ஸ்கூல் குழந்தைங்க போற டைம்ல தான் யானை பாரு வருது பாருங்க. இதா எந்த டைம்னு பாத்துங்க. 8:15 ஸ்கூல் குழந்தைங்க போற டைம்ல இங்க பாத்துங்க யானை வருது. இங்க பாத்துங்க, இங்க பாத்துங்க, பாத்துங்க யானை. இத பாருங்க குழந்தைங்க. வண்டி எடுத்துட்டு போப்பா. ஏதாச்சும் மக்களுக்கு இத பாத்துங்க. எல்லாரும் எத்தனை பேர் பாத்துங்க. இந்த ஃபாரஸ்ட்காரங்க பண்ற வேலையை பாருங்க. அடுத்த வாய் தான் எல்லாருக்கும் இருக்கு சார் கேஸ். நீங்க ஒற்றுமையா இருந்தா எங்க பேர்ல எப்படி சார் எஃப்ஐஆர் உழுகுது? அதை கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க எங்களுக்காக நீங்க ஆக்கப்பூர்வமா வேலை பண்றீங்கன்னா கேஸ் போடுறதுல மட்டும் நீங்க குறியா இருக்கிறது. எங்களுக்கு மாசத்துக்கு 2 தடவை வாய்தா போயிட்டு வரும். இதுக்கெல்லாம் நீங்க தான் பதில் இனி இதெல்லாம் நடக்காது சார். நீங்க കൗൺസിലർ ഗ്രൂപ്പിൽ എല്ലാവരും വരാൻ പറ്റുന്നത്. ഇത് നമ്മൾ വിടൂല. ഇതെന്താ ജീവൻ പോയി കഴിഞ്ഞാൽ പിന്നെ വേറെ ആരും ഉണ്ടാവില്ല. ഇവരൊക്കെ അവരവരെ ഒരാളെ ഈ തോട്ടത്തിന്റെ മുതലാളിനെ കൊണ്ടുപോയി ഓന്റെ വല്ലിപ്പാനെ കൊണ്ടുപോയി ഓന്റെ ഉപ്പാനെ കൊണ്ടുപോയി എല്ലാവരും കൊണ്ടുപോയി. ഈ തോട്ടത്തിൽ ഒരു ആന ഗുണം ഒരു എന്തെല്ലാം 50 വണ്ടി ഇവിടെ വന്ന് നിൽക്കും. അപ്പൊ റോഡ് ബ്ലോക്കും പ്രശ്നമില്ല, ഒന്നും പ്രശ്നം ഉണ്ടാവില്ല. ജനങ്ങൾ ഉയർന്ന വില അത് വിടണ്ട. ബിയ്യപ്പ വെച്ച മൂപ്പർക്ക് തീരുമാനം എടുക്കാൻ പറ്റില്ല. എന്താ മൂപ്പര് കഴിഞ്ഞ പ്രാവശ്യം ഇവിടെ വന്നപ്പോ ഇതേ വർത്താനം പറഞ്ഞു.